இரண்யாட்சன் என்ற அசுரன் தன் தவ வலிமையால் உலகையே நடுங்கச் செய்தான். அவன் ஒருமுறை தேவர்களையும் முனிவர்களையும் வதைத்து யாருக்கும் தெரியாமல் அன்னை பூமாதேவியை கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில், அதாவது பாதாள லோகத்தில் மறைத்து வைத்தான். பூமி இல்லாமல் போனதால் உயிரினங்கள் அனைத்தும் தவித்தன. அப்போது தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். உடனே மகாவிஷ்ணு ஒரு சிறிய வராக, அதாவது பன்றி உருவம் எடுத்து தோன்றினார். அந்த உருவம் மெல்ல மெல்லப்ப வளர்ந்து ஆகாயத்தை முட்டும் அளவுக்கு பிரம்மாண்டமாக மாறியது. வராகமூர்த்தி கடலுக்கு அடியில் சென்று அசுரன் இரண்யாட்சனை எதிர்த்துப் போரிட்டார். தனது கூர்மையான தந்தங்களால் அவனை அழித்து பூமாதேவியை தனது கொம்புகளில் தாங்கிப் பிடித்து மெதுவாக கடலுக்கு மேலே கொண்டு வந்தார். உலகை காத்த அந்த பெருமாள் மனிதர்கள் அனைவரும் பூமியில் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழட்டும் என்று அருளினார். இந்த புனிதமான நாளையே நாம் வராக ஜெயந்தி எனக் கொண்டாடுகிறோம். வராக ஜெயந்தி அன்று வராகமூர்த்தியை வணங்கினால் சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடும். நிலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். நம் மனதில் இருக்கும் பயம் மற்றும் குழப்பங்கள் மறைந்து வராகப் பெருமாள் அசுரனை வென்றது போன்ற பெரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். பூமி தாயை மீட்டவர் என்பதால் இன்று அவரை துதிப்பது உங்கள் குடும்பத்தில் செல்வச் செழிப்பையும் தானிய லாபத்தையும் குறைவில்லாமல் அள்ளித்தரும். பூமாதேவியை காத்து நமக்கு வாழளித்த அந்த வராகப் பெருமாளின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுங்க.